அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் தென்னாப்பிரிக்க குடியரசின் முன்னாள் ஜனாதிபதிக்கும் இடையில் சந்திப்பு. எம்பி தகுதி வழக்கில் சிக்கல். அர்ச்சுனா தொடர்ந்தும் பொது அதிகாரியாக பதவி வகிப்பதாக அரசு தரப்பு அறிவிப்பு. காருக்குள் எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட தொழிலதிபரின் உடல் விசாரணை தீவிரம். இலங்கையர்களுக்கும் வெளிநாட்டு பயணிகளுக்கும் அமெரிக்க தூதரகம் விடுத்துள்ள எச்சரிக்கை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் தென்னாப்பிரிக்க குடியரசின் முன்னாள் ஜனாதிபதி தபோ இம்பிக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இலங்கைக்கு இது தனது முதல் விஜயம் என்றும் கடந்த காலங்களில் இலங்கையின் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தில் ஆர்வமாக இருந்ததாகவும் கூறிய முன்னாள் ஜனாதிபதி இம்பிகி இதுபோன்ற சமயத்தில் இலங்கைக்கு வருகை தருவது மகிழ்ச்சி அளிக்கும் விடயம் என்று தெரிவித்தார். தென்னாப்பிரிக்காவும் இலங்கையும் புவியியல் ரீதியாக தூரம் இருந்தாலும் வெவ்வேறு இனங்கள், மதங்கள் மற்றும் கலாச்சாரங்கள் இருப்பதால் இரு நாடுகளும் ஒற்றுமைகளை கொண்டுள்ளன என்று அவர் தெரிவித்தார். அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை அடைவதில் இரு நாடுகளும் ஒரே மாதிரியான சவால்களை எதிர்கொள்கின்றன என்றும் பல்வேறு வகையான மக்கள் குழுக்களை ஒன்றிணைப்பதில் இலங்கை ஜனாதிபதியுடன் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள தான் விருப்பத்துடன் இருப்பதாக அவர் தெரிவித்தார். பல்வேறு வகையான மக்கள் குழுக்களை ஒன்றிணைப்பதன் மூலம் தற்போதைய பொருளாதார சவால்கள் மற்றும் தேசிய நல்லிணக்க சவால்களை இலங்கை ஜனாதிபதி சமாளிக்க முடியும் என்று எம்பிகே நம்பிக்கை தெரிவித்தார். நாடுகளுக்கிடையே ஒற்றுமையை மேம்படுத்துவதற்கும் நாடு எதிர்கொள்ளும் பொருளாதார சவால்களை சமாளித்து நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்கும் தான் உறுதி பூண்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்ந்தும் பொது அதிகாரியாக பதவி வகிப்பதாக நீதிமன்றில் அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. இது அதிகாரங்களை பிரிக்கும் கொள்கைக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக சட்டமா அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளார். அர்ச்சுனா நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றும் தகுதியை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட நிதி பேரணை மனுவின் விசாரணையின் போதே மேலதிக மன்றாடியர் நாயகம் சுமதி தர்மவர்த்தன இந்த தகவலை வெளிப்படுத்தியுள்ளார். இதற்கிடையில் மனுதாரர் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கும் நாடாளுமன்றத்தில் அமர்ந்து வாக்களிப்பதற்கும் தகுதியற்றவர் என்று குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த விவகாரத்தில் இறுதி தீர்ப்பு பெறும் வரை குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தனது பணியில் செயல்படுவதை தடுக்கும் வகையில் முறையான அறிவிப்புகளை வழங்குமாறு அவர் நீதிமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் குறித்த விசாரணையின் அமர்வு எதிர்வரும் ஜூலை மாதம் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மகவ தியப்படை பகுதியில் உள்ள காட்டில் எரிந்த நிலையில் காருக்குள் நபர் ஒருவரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். குருநாகல் மெல்லெவ பகுதியைச் சேர்ந்த 49 வயது உணவக தொழிலதிபர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கடந்த 25ஆம் தேதி தலைமுடியை திருத்துவதற்காக வீட்டை விட்டு சென்ற அவர் வீடு திரும்பாததை அடுத்து அவரது மனைவி தொரடியாவ போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்தார். போலீசார் விசாரணைக்காக அவரது மனைவியை அழைத்து விசாரித்த போது கண்டுபிடிக்கப்பட்ட உடல் அவரது கணவருடையது என அடையாளம் காணப்பட்டது. இதனை அடுத்து குருநாகல் பொது வைத்தியசாலையில் இன்று பிரேத பரிசோதனை நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த மரணம் கொலையா அல்லது தற்கொலையா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த சம்பவம் குறித்து மகவ தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையர்கள் மற்றும் பிற வெளிநாட்டு பயணிகளுக்கும் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. இதன்படி தங்கள் குழந்தைக்கு அமெரிக்க குடியுரிமை பெறுவதற்காக குழந்தை பிரசவிக்கும் நோக்கத்துடன் சுற்றுலா விசாக்களில் அமெரிக்காவுக்கு பயணம் செய்பவர்களுக்கு எதிர்காலத்தில் விசாக்கள் மறுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நோக்கத்துக்காக அமெரிக்கா செல்லும் பயணிகள் பெரும்பாலும் அமெரிக்க அரசாங்கத்தால் நிதியளிக்கப்படும் மருத்துவ உதவியை நம்பி இருப்பதாகவும் இது அமெரிக்க வரி செலுத்துவோர் மீது நிதிச்சுமையை சுமத்துவதாகவும் தூதரகம் தெரிவித்துள்ளது. எனவே விண்ணப்பதாரர் ஒருவரின் முதன்மை நோக்கம் குடியுரிமை சலுகைகளுக்காக பிரசவம் என்று நம்பினால் சுற்றுலா விசாக்களை நிராகரிக்குமாறு தூதரக அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் வெளிவாரி பட்டப்படிப்பு மற்றும் விரிவாக்கப்பட்ட பாடநெறி பிரிவின் கல்வி நடவடிக்கைகள்
தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பிரிவால் நடத்தப்படும் வெளிவாரி பட்டப்படிப்பு, கருத்தரங்குகள் மற்றும் பதிவு நடவடிக்கைகள் கடந்த 24ஆம் தேதி முதல் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்து கருத்து தெரிவித்த பல்கலைக்கழக விரிவுரையாளரான வனதாம்பர அமில தேரர், தற்போதைய பிரச்சினைகளை விரைவாக தீர்த்து கல்வி நடவடிக்கைகளை மீண்டும் ஆரம்பிக்க எதிர்பார்த்துள்ளதாக தெரிவித்தார். எனினும் வெளிவாரி பட்டப்படிப்பு மற்றும் விரிவாக்கப்பட்ட பாடநெறி பிரிவின் கல்வி நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்க அரசாங்கமும் பல்கலைக்கழகம் மானியங்கள் ஆணைக்குழுவும் தலையிட்டு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். நேற்று ஊடகங்களுக்கு பேட்டியளித்த போதே தேரர் இவ்வாறு கூறினார். பொது நிறுவனங்கள் குழு சமீபத்தில் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் வெளிவாரி பாடநெறி ஆய்வுத்துறையில் நிதி முறைகேடுகள் இருப்பதை வெளிப்படுத்தியது. சமீபத்தில் பல்கலைக்கழக நிர்வாகம் கோப் குழுவின் முன் ஆயர்படுத்தப்பட்ட போது இந்த முறைகேடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் பதில் தணிக்கையாளர் ஜெனரல் GSD தர்மபால வெளிவாரி பாடநெறி ஆய்வுத்துறையில் நடந்த நிதி முறைகேடுகள் காரணமாக மாணவர்கள் அனைத்து செலவுகளையும் ஏற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பூசா சிறைச்சாலையில் உயிர்மாய்க்க முயன்ற கைதி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கைதி சிறப்பு பிரிவு குற்றவாளிகளை வைத்திருக்கும் அறையில் வைக்கப்பட்டிருந்தார். அவர் நேற்று பிற்பகல் தூக்கிட்டு உயிர்மாய்க்க முயன்ற நிலையில் சிறை அதிகாரிகள் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். கேராப்பட்டியம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. பிம்சாரா அமல் என்ற கைதியே இவ்வாறு உயிரிழந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். எனினும் அவர் எந்த குற்றத்துக்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் என்ற தகவல் இதுவரை வெளியாகவில்லை. கினிகத்தேனை பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் உயர்தர வகுப்பு மாணவர் ஒருவர் ஆசிரியரால் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தாக்கப்பட்டதில் காயமடைந்த மாணவன் நாவலப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கண்டி போதனா வைத்தியசாலைக்கு நேற்றைய தினம் மாற்றப்பட்டுள்ளார். தான் 2 மாதங்களாக பாடசாலைக்கு செல்லாமல் பிரத்யேக வகுப்புகளுக்கு சென்றதாகவும், கடந்த திங்கட்கிழமை பாடசாலைக்கு சென்றபோது பாட ஆசிரியர் தனது குறிப்பேடுகளை கேட்ட நிலையில் தான் பிரத்யேக வகுப்புகளில் இருந்து எடுத்த குறிப்புகளை காட்டியதாகவும், இதன்போது ஆசிரியர் அந்த புத்தகத்தை கிழித்து முகத்தில் பலமுறை தாக்கியதாகவும் மாணவன் தெரிவித்துள்ளார். மேலும் தனக்கு காது கேளாமை இருப்பதாகவும் மாணவன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கினிகத்தேனை போலீஸ் நிலையத்தில் தாம் முறைப்பாடு அளித்துவிட்டு சிகிச்சைக்காக செல்வதற்கு முற்பட்ட போது தமது பாடசாலையைச் சேர்ந்த 3 ஆசிரியர்கள் முச்சக்கர வண்டியில் போலீஸ் நிலையத்தில் அருகில் வந்து தம்மை பலவந்தமாக பாடசாலைக்கு ஏற்றிச் சென்று முறைப்பாட்டை மீளப்பெற அழுத்தம் கொடுக்க முயன்றதாக குறித்த மாணவன் தெரிவித்துள்ளார். இதனிடையே தாக்குதல் நடந்ததாக கூறி சமூக ஊடகங்களில் தவறான அறிக்கையை வெளியிட்டதாக குறித்த மாணவனுக்கு எதிராக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக கினிகத்தேனை போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்தோடு நாவலப்பட்டிய பொது வைத்தியசாலையின் போலீசார் குறித்த மாணவனிடம் வாக்குமூலம் பதிவு செய்து சம்பவம் குறித்து ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்வதாக தெரிவித்துள்ளனர்.